வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கைதிகளினதும் அதிகாரிகளினதும் உயிர்களுக்கு ஆபத்து. வெடிகுண்டுடன் வந்த மர்ம பெண். ரஷ்ய மாஸ்கோ குண்டுவெடிப்பில் 3 பலி. மகர சிறை கலவரத்தின் எதிரொலி. பலப்படுத்தப்பட்டுள்ள முக்கிய சிறைகளின் பாதுகாப்பு. முன்னாள் அமைச்சர்களின் இல்லங்கள் தொடர்பில் ஜனாதிபதியின் உத்தரவு. சிறைச்சாலைகளில் வெடிக்கும் மோதல் நிர்வாகத்தின் தவறு இது. ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. அவசரமாக இடமாற்றப்படும் மகர சிறைச்சாலை கைதிகள். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக 2027ஆம் ஆண்டு முதல் மாவட்டங்களுக்கு நேரடி நிதி. அனுருவின் பரிந்துரையில் பூஜித் போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டார். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை சிறைச்சாலை கட்டமைப்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் மற்றும் அவர்களது பாதுகாப்பு வழங்கும் அதிகாரிகளது உயிர்களுக்கு பாரிய ஆபத்து நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். நேற்றைய தினம் மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற கலவரம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்தினை வெளியிடும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மிக குறுகிய காலத்தில் 2வது தடவையாக இவ்வாறான கலவரம் சிறைச்சாலை ஒன்றில் இடம்பெற்றுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிறைச்சாலையில் போதிய அளவு பாதுகாப்பில்லை என குற்றம் சுமத்தியுள்ள அவர், நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்ட பின்னர் கொண்டாட்டங்களில் ஈடுபட்ட நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை சிறைச்சாலை கட்டமைப்பில் சுமார் 43,000 கைதிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தெளிவாகவே போதிய அளவு வசதிகள் கிடையாது என தெரிவித்துள்ளார். சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் ஒருவர் இன்னமும் பதவியில் அமர்த்தப்படவில்லை. தற்போது பதில் சிறைச்சாலை ஆணையாளர் ஒருவரே கடமையில் மேற்பார்வை செய்து கொண்டிருக்கின்றார் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் தேவைக்கு அமைய சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒரு பொருத்தமான அதிகாரியை இதுவரையில் நியமிக்கப்படவில்லை எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த சிறைச்சாலை கட்டமைப்பில் பாரிய சமூக பிரச்சினை காணப்படுகின்றது. சிறைச்சாலை கைதிகள் மற்றும் அதிகாரிகளின் பாதுகாப்பு பாரதூரமான அச்சுறுத்த நிலையில் உருவாகியுள்ளது என அவர் இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார். ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவின் மையப்பகுதியில் உள்ள சொகுசு உணவகம் ஒன்றில் வெளியே குண்டுவெடிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. இந்த குண்டுவெடிப்பில் 3 பேர் உயிரிழந்ததோடு குறைந்தது 21 பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மாஸ்கோவின் குட்ரின்ஸ்காயா சதுக்கத்தில் அமைந்துள்ள ஸ்டாலின் காலந்து உயரமான கட்டிடத்தில் இங்கு இத்தாலிய உணவகத்துக்கு வெளியே அந்த நாட்டு நேரப்படி 8 மணிக்கு முன்னதாக இந்த வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அங்கே ஏற்பட்ட வெடிவிபத்தில் அந்த பெண் உட்பட பாதுகாப்பு பணியாளர் மற்றும் உணவகத்துக்கு வந்த வாடிக்கையாளர் ஒருவர் என 3 சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. வெடிவிபத்தில் காயமடைந்த 21 பேர் பல்வேறு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து விசாரணைகளில் அந்த பெண் சுமந்து வந்த வெடிகுண்டு தொலைவில் இருந்து வேறொருவரால் இயக்கப்பட்டிருக்கலாம் மற்றும் தான் எடுத்துச் சென்ற வெடிமருந்து என்பது அந்த பெண்ணுக்கு தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்புள்ளதாகவும் அந்த நாட்டு காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். மகர சிறையில் ஏற்பட்ட கலவரத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள சிறைகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சஜீவ மெதவத்த தெரிவித்துள்ளார். இன்று மகர சிறையில் நிலவரத்தை ஆய்வு செய்த பின்னர் ஊடகங்களிடம் பேசிய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் வெலிக்கடை, மகசீன், களுத்துறை மற்றும் நீர்கொழும்பு உள்ளிட்ட அனைத்து முக்கிய சிறைகளின் பாதுகாப்புக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கலவரத்தின் போது ஏராளமான கைதிகள் சிறை சொத்துக்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதாக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இன்று காலைக்குள் சிறைகள் திணைக்களம், இலங்கை போலீஸ் விசேட செயலணி, இலங்கை விமானப்படை மற்றும் இலங்கை கடற்படை ஆகியவற்றின் கூட்டு முயற்சிகள் மூலம் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. அடுத்த சில மணி நேரங்களில் சிறையை முழுமையாக பாதுகாக்கவும் அவ்விடத்தில் இயல்பு நிலையை மீட்டெடுக்கவும் அதிகாரிகள் பணியாற்றி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்களாக பயன்படுத்தப்பட்ட பங்களாக்களையும் வீடுகளையும் பொருளாதார ரீதியாக பயனுள்ள நோக்கங்களுக்காக பயன்படுத்தும் செயல்முறையை விரிவுபடுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகத்தின் 2026ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகள் மற்றும் 2027ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் கீழ் செயற்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது
ஜனாதிபதி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகத்தின் கீழ் செயற்படும் பொது நிர்வாகத்துறை, உள்விவகாரத்துறை மற்றும் உள்ளூராட்சித்துறை ஆகியவற்றுக்காக 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள 60,430.04 மில்லியன் மூலதன செலவினம் மற்றும் ரூபாய் 7,6226.83 மில்லியன் தொடர் செலவினம் ஆகியவற்றின் கீழ் செயற்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்கள், அத்துடன் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளும் விரிவாக மீளாய்வு செய்யப்பட்டன. பிராந்திய சமூக மற்றும் பொருளாதார அபிவிருத்தியை அடையும் வகையில் பிராந்திய நிர்வாக அலகுகளை அபிவிருத்தி அலகுகளாக மாற்றுவதற்கான ஒரு திட்டத்தை தயாரிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு சிறைச்சாலைகளை கூட நிர்வாகம் செய்ய முடியவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். அந்த அரசாங்கத்துக்கு நாட்டை அல்ல, சிறைச்சாலையை கூட நிர்வாகம் செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளின் பொறுப்பினை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். எனவே கைதிகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சினைகளுக்கு அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் என வலியுறுத்தியும் இருக்கின்றார். அவ்வாறு அரசாங்கத்துக்கு செய்ய முடியாவிட்டால் நாட்டின் பொறுப்பை வேறு தரப்பினரிடம் ஒப்படைக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் 30க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும் வரலாற்றில் முதல் தடவையாக 11 சிறைச்சாலை அதிகாரிகள் கொல்லப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான கலவரம் இடம்பெற்ற நிலையிலும் அரசாங்கம் ஏனைய சிறைச்சாலைகளில் பாதுகாப்பினை உறுதி செய்ய தவறி உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக மகர சிறைச்சாலையில் வன்முறை பெற்றுமையை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்துக்கு சிறைச்சாலை ஒன்றை நிர்வாகம் செய்ய கூட திறனில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். மகர சிறையில் ஏற்பட்ட கலவரத்தை தொடர்ந்து பல கைதிகள் தற்போது ஏனைய சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றப்பட்டு வருவதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய மகர சிறைச்சாலையிலிருந்து 20 கைதிகள் பூசா சிறைச்சாலைக்கு இடமாற்றப்பட்டுள்ளனர். நேற்று பிற்பகல் கைதிகளுக்கு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக மகர சிறைச்சாலையிலும் பதற்ற நிலை ஏற்பட்டது. அதில் 7 கைதிகள் காயமடைந்து ராகம போதரா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களின் கைதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து நிலைமை கட்டுப்படுத்துவதற்கு விசேட அதிரடிப்படையினர், ராணுவம் மற்றும் போலீசார் வரவழைக்கப்பட்டு சிறைச்சாலையினுள் நிலவிய சூழ்நிலை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. அத்துடன் ஏற்பட்ட பதற்றத்தை கண்காணிப்பதற்காக விமானப்படையினால் பெல் 412 ரக ஹெலிகாப்டர் மற்றும் ட்ரோன் என்பனவும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. இதன்போது கைதிகளை பார்வையிட வந்த உறவினர்களும் அந்த பகுதி மக்களும் பாதுகாப்பு தரப்பின் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்திய நிலையில் மகர பிரதேசத்தின் சில போலீஸ் பிரிவுகளுக்கு மறு அறிவித்தல் வரை போலீஸ் ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்திருந்தனர். அம்பாறை மாவட்டத்தில் சுற்றுலா துறையில் காணப்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறைக்கு அதிக திறனுள்ள தொழிலாளர்களை உருவாக்குவது தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று அம்பாறை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேர தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. ஆண்டுதோறும் 5 மில்லியன் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் இலங்கை அடைவதை எளிதாக்குவதற்காக அமைச்சின் ஊடாக நிதி ஒதுக்கும் நடவடிக்கைகளுக்கு பதிலாக 2027 ஆண்டு முதல் நிதி அமைச்சினூடாக நேரடியாக மாவட்டத்துக்கு நிதியை ஒதுக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். மேலும் மாவட்ட மட்டத்தில் சுற்றுலாத்துறையின் பிரச்சினைகளுக்கு விரைவாக தீர்வு காண்பதற்காக மாவட்ட செயலாளரின் தலைமையில் சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்கள், வனஜீவராசிகள் திணைக்களம், தொல்பொருள் திணைக்களம் மற்றும் போலீசார் அடங்கிய உபக்குழு ஒன்றை நியமித்து 2 மாதங்களுக்கு ஒருமுறை கூட்டுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை ஹோட்டல், பாடசாலை மற்றும் சமுத்தி அமைச்சு இணைந்து குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகளுக்கு சுற்றுலாத்துறையில் இலவச பயிற்சிகளை வழங்கி வேலைவாய்ப்புகளை வழங்கும் திட்டத்தை அம்பாறையிலிருந்து தொடங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த கலந்துரையாடலில் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் பேராசிரியர் ருவன் ரணசிங்க, கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சர் வசந்த பியதிச, அம்பாறை மாவட்ட செயலாளர் மற்றும் அம்பாறை பிரதி போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர்.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பரிந்துரையின் அடிப்படையிலே பூஜித் ஜெயசுந்தர போலீஸ் மாதிபராக நியமிக்கப்பட்டார் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் அனுரகுமார உள்ளிட்ட தரப்பினர் ஊழல் ஒழிப்பு தொடர்பான ஏதோ ஒரு அமைப்பில் அங்கம் வகித்தனர் என தெரிவித்துள்ளார். ஊழல்களை ஒழிப்பதற்கும் எங்களுக்கும் இந்த போலீஸ் மா அதிபர் தான் தேவை என்றும் பூஜித் ஜெயசுந்தரவை அனுரகுமார தரப்பினரே பரிந்துரை செய்தார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவை வீதியில் கண்டால் இதனை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என விமல் வீரவன்ச ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்துள்ளார். தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கோரிக்கைக்கு இணங்கவே பூஜித் ஜெயசுந்தர போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டார் என சுட்டிக்காட்டியுள்ளார். தனக்கு பூஜித் ஜெயசுந்தரவுடன் எந்தவித தொடர்பும் கிடையாது என குறிப்பிட்டுள்ளார். பூஜித் போலீஸ் மாதிபராக கடமையாற்றிய காலப்பகுதியில் போலி கடவுச்சீட்டு விவகாரம் ஒன்றில் தம்மை சிக்க செய்தார்கள். அந்த குற்றச்சாட்டுகளில் நான் குற்றமற்றவர் என நீதிமன்றம் அறிவித்திருந்தது எனவும் அதனால் அவருக்கு தமக்கும் எவ்வித தொடர்புகளும் கிடையாது என விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கைதிகளினதும் அதிகாரிகளினதும் உயிர்களுக்கு ஆபத்து. வெடிகுண்டுடன் வந்த மர்ம பெண். ரஷ்ய மாஸ்கோ குண்டுவெடிப்பில் 3 பலி. மகர சிறை கலவரத்தின் எதிரொலி. பலப்படுத்தப்பட்டுள்ள முக்கிய சிறைகளின் பாதுகாப்பு. முன்னாள் அமைச்சர்களின் இல்லங்கள் தொடர்பில் ஜனாதிபதியின் உத்தரவு. சிறைச்சாலைகளில் வெடிக்கும் மோதல் நிர்வாகத்தின் தவறு இது. ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு. அவசரமாக இடமாற்றப்படும் மகர சிறைச்சாலை கைதிகள். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக 2027ஆம் ஆண்டு முதல் மாவட்டங்களுக்கு நேரடி நிதி. அனுருவின் பரிந்துரையில் பூஜித் போலீஸ் மாதிபராக நியமிக்கப்பட்டார். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ibctam.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வல்வெட்டி துறையில் சீவியூ போட்டிங் பார்ட்டி ஹால் லக்ஸரி ரூம்ஸ் இந்தியன் ரெஸ்டாரண்ட் வில்லேஜ் ஹோட்டல் யஃப்னா நோர்தர்ன் பாயிண்ட்